அவிட்டத்தினுடைய 1 2ஆம் பாதம் வந்து இங்கே இருக்கும். அவிட்டம் 1 2 வந்து மகர ராசியில் இருக்கும். 3 4 வந்து கும்பராசிக்கு போயிடும். அப்போ செவ்வாய் வந்து இங்கே உச்சமடையும், மகரத்தில் உச்சமடையும். செவ்வாயினுடைய நட்சத்திரமும் மகரத்தில் இருக்குது. இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இந்த நீசம் பெற்ற குரு போய் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மகரத்தில் குரு நீசம், அது போய் செவ்வாய் நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா இது குரு நீசம் அப்படின்னு சொல்கிறது தப்புன்னு சொல்கிறேன் நான். இது வந்து செவ்வாயாக மாறிடும். அப்போ செவ்வாய் வந்து இங்கே உச்சமடையும்ல. அப்போ இங்கே செவ்வாய் வந்து நீங்கள் இது குரு வந்து உச்சமாயிடுச்சுன்னு எடுத்துக்கணும். குரு வந்து உச்சமாயிடுச்சுன்னு எடுக்கக்கூடாது. குரு வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் போனதுனால செவ்வாய் இங்கே உச்சமானமான கணக்கு வரும். இப்போ செவ்வாய் இந்த இடத்துல உச்சமானால் என்ன பலன்கள் நடக்குமோ அதுதான் உங்கள் ஜாதகத்தில் நடக்கும். இப்போ குரு வந்து செவ்வாயாக மாறிடும். அப்போ செவ்வாய்க்கு என்ன பார்வை இருக்குது? 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. அப்போ இங்கே குருவை வச்சுக்கிட்டு நீங்கள் 5 7 9ஆம் பார்வைகளை பார்க்கக்கூடாது. அது வந்து முற்றிலும் தவறான கான்செப்ட். குரு வந்து செவ்வாயாக மாறினதுக்கப்புறம் இங்கே வந்து நீசமாகலை, இது வந்து உச்சமாயிடுச்சு. செவ்வாய் உச்சம்